ஆன்மீக குறிப்பு என்ன அப்படின்னா, கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அறுபடை வீடுகள். முருகன் யுகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதை கலியுகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முருகன் யுகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருக வழிபாட்டினுடைய மகத்துவம் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால முருகனை வழிபாடு பண்ணாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகனுடைய வழிபாடு பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? ஐயா, அடுத்த ஆடி கிருத்திக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா உன் கோயிலுக்கு நான் நடந்தே வரேன் அப்படின்னு வேண்டி, இந்த மாதிரி நீ எனக்கு இது கொடு, நான் உனக்கு இது செய்யற அப்படின்ற ஒரு மனசு தான். ஏன்னா மக்கள் அப்படின்னாலே மனுஷங்க, நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, மனுஷங்களோட குணம் என்ன அப்படின்னா பெருசாக நன்றி நினைக்கிறது இல்லை. நீ எனக்கு செஞ்சா நான் செய்வேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுதான் நம்ம கடவுள்கிட்டையும் பேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன் செலுத்துறதுல தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செலுத்துறது ரொம்ப பெரிய லெவலில் தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படின்றது முருகனுக்கு மட்டும்தான் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் ரொம்ப முக்கியமான நாட்களில், முக்கியமாக தைப்பூசம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காவடி இருக்குது. சேவல் காவடி, நிறைய காவடி. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சக்காவடி, சர்ப காவடி அதெல்லாம் கூட இருந்துச்சான். நம்மளை வருத்தி நேர்த்தி கடன் அப்படின்றது பெரிய லெவலில் செய்யறது யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு. ஒன்றும் இல்லை, தைப்பூசத்தப்போ போங்க, பெரிய வேல் குத்தி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய வேல். அந்த வாய் என்ன ஆகும்? அதே மாதிரி முதுகுல நிறைய கொக்கி போட்டு ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய கொக்கி போட்டு பெரிய தேரை இழுத்துட்டு போவாங்க. அந்த தேரை நம்மளால கையில் கூட இழுக்க முடியாது. 2 கொக்கி வச்சு முதுகுல இழுத்துட்டு போங்க. இவ்வளோ கடுமையாக தன்னை வருத்தி நேர்த்தி கடன் ஏன் செய்கிறாங்க? வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம வந்து பகிர போற ஆன்மீக குறிப்பு என்ன அப்படின்னா, கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அறுபடை வீடுகள். முருகனுக்கு 6 படை வீடு தானாமா அப்படின்னா அது கிடையாதுங்க. உண்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தருடைய மனதையும் ஒரு படை வீடாக மாற்றிய பெருமை முருகனு மட்டுமே சாரும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மிகையாகாது. இப்ப முருகன் யுகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதை கலியுகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முருகன் யுகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முருக வழிபாட்டினுடைய மகத்துவம் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால முருகனை வழிபாடு பண்ணாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகனுடைய வழிபாடு பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? பொதுவாக வந்து பாருங்க, மக்களுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. எப்பயுமே நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட போய் வழிபாடு பண்ணும்போது, ஐயா எப்படியாவது இப்போ முருகனையே வழிபாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா முருகா அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே என் பிள்ளைக்கு நல்ல வரன் வந்துடணும், வரன் வந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு பால் காவடி கொண்டு வரேன் அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா? ஐயா அடுத்த ஆடி கிருத்திக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா உன் கோயிலுக்கு நான் நடந்தே வரேன் அப்படின்னு வேண்டிப்போம். இந்த மாதிரி நீ எனக்கு இது கொடு, நான் உனக்கு இது செய்யற அப்படின்ற ஒரு மனசு தான். ஏன்னா மக்கள் அப்படின்னாலே மனுஷங்க, நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, மனுஷங்களோட குணம் என்ன அப்படின்னா பெருசாக நன்றி நினைக்கிறது இல்லை. நீ எனக்கு செஞ்சா நான் செய்வேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுதான் நம்ம கடவுள்கிட்டையும் பேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நம்ம வந்து பாருங்க, ஒரு முருகனோட க்ஷேத்திரத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முக்கியமான நாட்களில் எவ்வளோ பேர் அழகு குத்தி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நேர்த்திக்கடன் செலுத்துறதுல தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செலுத்துறது ரொம்ப பெரிய லெவலில் தன்னை வருத்தி நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படின்றது முருகனுக்கு மட்டும்தான் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் ரொம்ப முக்கியமான நாட்களில், முக்கியமாக தைப்பூசம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காவடி இருக்குது. சேவல் காவடி, நிறைய காவடி. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சக்காவடி, சர்ப காவடி அதெல்லாம் கூட இருந்துச்சான். அப்போ மச்சக்காவடிலாம் கொண்டு போய் முருகனுக்கு கொடுப்பாங்களா? இல்லை, அங்கே இருக்க குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை விடுவாங்க. சர்ப காவடிலாம் இப்போ யாரும் கொண்டு போகிறது இல்லை, ஏன்னா பயம். அந்த காலத்துல முருகன் மேல அலாதி நம்பிக்கை இருந்துச்சு. பாம்பே வந்து என் முன்னாடியே படையெடுத்து நின்னா கூட என் முருகனோட கடாட்சம் எனக்கு இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அலாதி நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை அப்படின்றது குறையதான் செய்து திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. ஆக இந்த அதீத நம்பிக்கை அப்படின்றது நம்மளுக்கு முருகப்பெருமான் மேல இருக்கு. காரணம் என்ன? நான் முன்னாடி சொன்ன வந்ததை மறந்துட்டு பாருங்க. அதாவது நம்மளை வருத்தி நேர்த்தி கடன் அப்படின்றது பெரிய லெவல்ல செய்யறது யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு. ஒன்றும் இல்லை, தைப்பூசத்தப்போ போங்க, பெரிய வேல் குத்தி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய வேல்.
அந்த வாய் என்ன ஆகும்? அதே மாதிரி முதுகுல நிறைய கொக்கி போட்டு ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய கொக்கி போட்டு பெரிய தேரை இழுத்துருப்பாங்க. அந்த தேரை நம்மளால கையில் கூட இழுக்க முடியாது. 2 கொக்கி வச்சு முதுகுல இழுத்துருப்பாங்க. இவ்வளோ கடுமையாக தன்னை வருத்தி நேர்த்தி கடன் ஏன் செய்கிறாங்க? நான் இது கொடுத்தா அது கொடுப்பேன்ற மனசு தானே நம்ம எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ அவங்களோட எதிர்பார்ப்பு, இது நடக்கவே நடக்காது, இது ஆகவே ஆகாது, இது நடக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் சாத்தியக்கூறே இல்லை அப்படின்ற விஷயத்தை எம்பெருமான் எம் சுவாமி குமாரசுவாமி நிறைவேற்றி கொடுத்துருக்கா. அதனால அவங்களுக்கு முருகன் பால் தனக்கு இருக்கும் அன்பை பிரதிபலிக்கும் விதமாக இப்படி தன்னை வருத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்பை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முருக வழிபாடு இப்போ வந்து பாருங்க, 6 படை வீடை தரிசனம் பண்றது அப்படின்றது ரொம்பவே விசேஷங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 படை வீடை வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு டூர் எடுக்கிறது. ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் எத்தனை பேர் வயோதிகமானவங்க போகிறாங்க, உடல்நல சரியில்லாதவங்க போகிறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க போகிறாங்க அப்படின்னா 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க. ஒரே டூரில் அறுபடை வீட்டையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரே டூரில் அறுபடை வீட்டையும் தரிசனம் பண்ணிட்டு 6 படை வீடு கொண்ட முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் உண்டு? பலன்கள் உண்டா இல்லையாம்மா? ஏம்மா இந்த கேள்வி? அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது உண்டு. இப்படி முருகனுடைய கடாட்சத்தை முழுசும் பெற முடியும். அப்போ அறுபடை வீடு வந்து நான் தரிசனம் பண்ணாமல் முருகனோட கடாட்சத்தை பெற முடியாதா அப்படின்னா அதுவும் கிடையாது. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ளம் பெருங்கோயில் ஊடுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஞான மார்க்கத்தின் மூலியமாகவும் நீங்கள் முருகனை அடையலாம், புரியுதுங்களா? பக்தி மார்க்கத்து மூலியமாகவும் முருகன் அடையலாம். சரி, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பதிவு ரொம்ப பெருசாக போகும். சரி, இப்போ நான் ஒரே சுற்றுலாவில் நான் வந்து முருகனுடைய அறுபடை வீடியும் தரிசனம் பண்ணிட்டு வரேன், எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? நான் முன்ன சொன்ன மாதிரி முருகனுடைய பரிபூர்ண கடாட்சமும் கருணை பார்வையும் அருளும் முன்னாடி வந்து நிற்கும். முருகனோட அருள் ஒன்று கிடைச்சா போதுமா? மூவுலகம் பூஜைக்கும் முருகன் அருள் முன்னிற்கும். மூவுலகில் இணையற்ற பூஜ்யனும் ஆவாயினி அப்படின்றது உண்மைதான். சரி, அதுக்கும் மேல ஞானம், அமைதி, தடைகள் நீங்குதல், ஆன்மீக வளர்ச்சி, மன நிறைவு, சந்தோஷம், கர்ம வினை எனக்கு குறையுதுமா, துணிச்சல், மன தெளிவு, தைரியம், கல்வி. பொதுவாக வந்து பாருங்கம்மா, கல்வி, வேலை, திருமணம், இதுதான் நம்ம வாழ்க்கையே. ஒரு காலகட்டத்தில் நம்ம படிக்கணும், ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும், ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடக்கணும், ஒரு காலகட்டத்தில் குழந்தை அப்படின்றது வரணும். இது அத்தனையும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கதாம்மா செய்யுது. சரிம்மா, இந்த அறுபடை வீடு எப்படிம்மா போகிறது அப்படின்னா, நம்ம வந்து முதலாம் படை வீடு அப்படின்ற மாதிரி தான் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கும் தெய்வானை தாயாருக்கும் திருமணம் நடந்த திருத்தலம். முதல்ல திருமணம் அப்படின்றது நடைபெறும். அதுக்கும் மேல உறவுகள்ல நல்ல ஒரு இணக்கம். இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல உறவு முறை இல்லையேம்மா, நல்ல இணக்கம் இல்லையே, நல்ல புரிதல் இல்லையே அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை, உறவுகளில் ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றது வரும். 2வது திருச்செந்தூர் போகணும். தொழிலில் வெற்றி. குரு சுயஜாதகத்துல பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம தொழில் வந்து நல்ல முன்னேறும். குரு சார்ந்த பல விஷயங்கள் அப்படின்றது காம்ப்ரமைஸ் ஆகும். 3வது பழனி அப்படின் போது நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்கலாமா, அரச கோலத்தில் பார்க்கலாமா? நீ ஆண்டியா போனாலும் உன்னை அரசனா மாற்றுவேன் அப்படின்ற ஒரு தாத்பரியம் தான் அவன் ஆண்டி கோலத்தில் காட்சி கொடுக்கறது. எந்த கோலத்தில் போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஞானம், பெருத்த செல்வம், பெருத்த மகிழ்ச்சி அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் சுவாமி மலை போகணும். சுவாமி மலை போகிறோம் அப்படின் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவு, ஞானம், குருவாக நம்மை வந்து பாவிக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளார்ந்த ஞானம் அப்படின்றது வெளிப்படும். 5வதா நம்ம திருத்தணிக்கு போகணும். மன அமைதி, குடும்ப நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்றது வரும். 6வதா வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை போகிறோம். மன சமநிலைப்படும். அதே மாதிரி நான் என்ற அகங்காரம் அழியும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காமம், குரோதம், மதம், மாச்சரிய, இடும்பை, அசூய் அத்தனையும் அழியப்பெற்று சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது அமையும். ஆக அறுபடை வீடுகளை இந்த மாதிரி போனோம். இப்படி போகும்போது இத்துணை நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இது இருக்கணும் அப்படின்னா எந்த நாளில் கிளம்பலாம் அப்படின்னா சஷ்டி, கிருத்திகை, வளர்ப்பிறை நாட்களில் நம்ம கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா சைவ உணவை மேற்கொண்டு போகும்போது நல்லது. இப்போ இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சாமி சைவ உணவு தான் சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிச்சாமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானமும் நான் சொல்கிறேன் பாருங்க. பொதுவாக அசைவ உணவு செரிமானத்திற்கு கடினமாகும். அப்போ நம்ம பல கோயில்கள் இந்த மாதிரி ரொம்ப பாரம்பரியமான கோயில்கள், தாத்பரியம் மிக்க கோயில்கள், இறைசக்தி நிறைய இருக்க கோயில்கள் போகும்போது வயிறு காலியாக இருக்குது அப்படின்னா அந்த அதிர்வலைகள் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வைப்ரேஷன்ஸை, குட் வைப்ரேஷன்ஸை நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும். நம்ம வயிறும் அப்சர்வ் பண்ணும்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா உட்கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. நம்ம வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டு போகும்போது அந்த உட்கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து பாருங்க, இன்றளவும் பல பாரம்பரியமான கோயிலில் ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் இல்லாமல் வர சொல்லுவாங்க, பெண்களை புடவை கட்டிட்டு தான் வர சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி நம்ம பாடி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. அதுலேயும் இன்னும் பெருத்த விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம போகும்போது கதை பேசிட்டு மற்றவங்களை பற்றி காசிப் பேசிட்டு தேவையில்லாத பேசிட்டு போகிறத விட முருகனுடைய சிந்தனையோடவே ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, அதெல்லாம் முடியாதுமா. முருகா முருகா முருகா, அதுவும் முடியாதுமா. முருகனோட நினப்பை மட்டுமே தாங்கி போனால் கூட போதும், முருகனோட கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிம்மா, நான் இந்த 6 படை வீடையும் பார்த்துட்டு வந்துட்டேன், முருகன் எனக்கு எப்படிம்மா ஹெல்ப் பண்ணுவான் முருகா அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க. பொதுவாக வந்து அருணகிரியார் அழகாக சொல்லியிருப்பார், அதல சேத நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவான் உலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி முருகன் ஓடோடி வருவான். முருகன் தனிச்சு வர்றதில்லம்மா, உங்களுக்கு உதவி பண்ண எல்லாரையும் கூப்பிட்டுட்டு குடும்பத்தோட வரா நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக முருகன் பால் உமக்கு இருக்க பக்தியை பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு வசதி இல்லைம்மா, உள்ளன்போட முருகனை நினைங்க, முருகன் ஓடோடி வருவான். 10 மலை முருகன் பறந்து வந்து ரட்சிப்பான், கதிர்காம முருகன் என்றும் உங்களை காத்தருள்வான் அப்படின்றதுல எல்லலும் சந்தேகம் இல்லைம்மா. கரெக்டாக முருக வழிபாடு அப்படின்றது பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான். இப்போ இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், அம்மா கரெக்டாக முருக வழிபாடு எப்படிம்மா பண்ணணும்? மனதளவில் நினைங்க, வேல் வச்சுட்டு இருக்கீங்களா, வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு கந்தசஷ்டி கவசம் முருகனோட ஒரு பதிகங்கள் பாராயணம் பண்ண தெரியுமா, பதிகங்கள் பாராயணம் பண்ணுங்க. இது நம்ம வந்து நியமங்களோட முருகனை அடையிறது அப்படின்றது. எந்தவித நியமமும் இல்லாமல் முருகனையும் அடையலாம். எப்படி அப்படின்னா, முருகன் மேலே அதீத பாசம் ஒன்று இருந்தால் போதும், எப்பயுமே சதா சர்வ காலம் முருகனோட நினைப்பு மட்டுமே போதும் முருகனை அடையிறதுக்கு, முருகனோட கருணைக்கு நம்ம ஆளாகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.